ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலுக்கு இதமான ஒரு குல்ஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். பிஸ்தா குல்ஃபி. இந்த குல்ஃபி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு 10 கிராம் இருக்கிற மாதிரி பிஸ்தா எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா காய்ச்சிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் காய்ச்சணும். இந்த பிஸ்தாவை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்ல நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துடுங்க. பால் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. சைடில் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். சீனி நல்லா கரைய வரைக்கும் காய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிஸ்தா பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிடுங்க. அவ்வளோதாங்க. நமக்கு பால் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு, சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதை இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை குல்ஃபி மோடில் ஊற்றிடலாம். குல்ஃபி மோல்டே வேணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன கிளாஸ் டம்ளர் இருந்தால் கூட போதும். பாருங்கள், நான் அது கூட 2 எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு கவர் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் பாயில் சீட் தான் போட்டிருக்கேன். அதான் நான் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டுட்டு கவர் பண்ணிட்டேன். இதை லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதை ஃப்ரீசரில் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான பிஸ்தா குல்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், என்னோடய குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இந்த கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக செட் ஆகிடுக்கு பாருங்கள். லைட்டாக தண்ணியில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு. லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்ம குல்ஃபி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான குல்ஃபி, வெயிலுக்கு ரொம்ப இதமான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. இது மேலே லைட்டாக நட்ஸ் போட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.